शिवशङ्करा देवने श्री शिवशङ्करा देवने ऐगिरि नन्दिनि नन्दित मेधिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द्य शिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठ कुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते ऐशतखण्ड विखण्डित रुण्ड वितुण्डित शुण्ड गजाधिपते रिपुगज गण्ड विदारण चण्ड पराक्रम शुण्ड मृगाधिपते निज भुज दण्ड निपातित खण्ड विपातित मुण्ड भटाधिपते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते சங்கரம் சிவசங்கரம். உங்களுக்கு இதற்கு முன் பிறவிகளில் எந்த மகானிடம் தொடர்பு இருந்ததோ அந்த மகான் கிட்டதான் நீங்கள் இந்த பிறவியில் போவீர்கள் என்று தங்களுடைய அருளுரை பதிவு ஒன்று கூறுகிறது. இப்பிறவியில் வெவ்வேறு சரீரங்களில் வரும் மகானின் ஆத்மாவும் அந்த அடியவரின் ஆத்மாவும் பரஸ்பரம் தங்களை அடையாளம் கண்டு கொள்வதற்கு தூண்டுகோலாக இருக்கிற சக்தி எது? அவ்வாறு முற்பிறவியின் தொடர்பால் இப்பிறவியில் ஒரு மகானிடம் அந்த அடியவரை வர வைப்பது அவருடைய ஆத்ம சம்பந்தம்தான் என்றால் இப்பிறவியில் அந்த அடியவர் தொடர்ந்து ஏன் அந்த மகானிடம் இருப்பதில்லை? பாம்பின் கால் பாம்பறியுங்கிற மாதிரி ஆத்மாவுக்கு ஆத்மாவே அடையாளம் தெரியும். இந்த கண்டெய்னர் இருக்கு இல்லையா, பாடி, அது ஒன்றுக்கு ஒன்று தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்போது நாம் இவ்வளோ தூரம் தள்ளி எங்கேயோ உட்காந்து இருக்கோம் 40 கிலோமீட்டரில். இப்போ எப்படி ஜனங்க வராங்கன்னா ஆத்ம சம்பந்தம் இருக்குது, அதனால் வருது. அவங்கெல்லாம் எங்கேயோ பால்கோடுக்காரங்க எவ்வளோ வருஷமாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, ஏன் வரணும்னு அவங்களுக்கு மைண்டில் வருது இல்லையா. இந்த காலத்தில் ஒரு வேனை வச்சுக்கிட்டு அவ்வளோ பேர் இங்கே வரணும், ஒரு நாள் அரை நாளைக்காக வந்து சும்மா கூட இருக்குதுல்ல. அவங்க ஏதாவது உழவாறு பண்ணி தொண்டெல்லாம் செஞ்சுட்டு தான் போகிறாங்க. நம்மக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கறதே கிடையாது, எவ்வளோ வருஷமாக இருக்காங்க. இப்போ ஏன் அந்த மாதிரி நடக்குதுன்னா விட்ட குறை தொட்ட குறை இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியங்கள் இருக்கும், அதனால் அவங்க வராங்க. அண்டு ஒரு என்ன சொல்கிறது, கிவ் அண்ட் டேக் இருக்குது ஆன்மீகத்தில் கூட. இப்போ யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு கட்டாயம் ஏதோ நல்லது நடக்கும், யாராக இருந்தாலும் சரி. இப்போது ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால தான் வராங்க. அப்போது நமக்கு அவங்களுக்கு லிங்க் இருக்கிறதுனால இங்கே வந்தாவே அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். ஒருவேளை இங்கே வந்ததுனால அது நடந்ததுன்னு கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதுலேயும் தப்பு இல்லை, ஏன்னா அது மாயைன்னு பேர் அதுக்கு. அதனால் உலகத்தில் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறதுங்கிற மாதிரி. அண்டு ஃபெய்த்து தானே எல்லாம். இத்தனைக்கும் அவங்க எவ்வளோ வருஷமாக கூப்பிட்டுன்னு இருக்காங்க. நான் இன்னும் பால்கோடுக்கு போனதே கிடையாது. அவங்க தனியாக அமைப்பு வச்சுருக்காங்க, பூஜை பண்ணுறாங்க, எல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எனக்கு போகிறதுக்கு நான் இங்கேருந்து நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கேன். அந்த காலத்தில் ராமதாஸ் அவங்க எல்லாம் போயிட்டு வாங்கன்னு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் நான். எனக்கு இன்னும் போகிறதுக்கு ஒரு அந்த கணக்கு வரும், எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கும். அப்போ கட்டாயம் போவோம் நம்ம. அது கடவுள் தான் நிர்ணயம் பண்ணுவார் இதுங்கிறதுக்கு மாதிரி. இங்கே நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த காலத்துலேருந்து மதுரையிலேருந்து ஒரு குரூப் வருவாங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஒரு குரூப் வருவாங்க, திண்டுக்கல்லேருந்து ஒரு குரூப் வருவாங்க. இது மாதிரி எல்லா ஊர்லேருந்தும் விதவிதமாக இங்கே குரூப் வருவாங்க. அண்டு அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் தான். இப்போ போன மாதம் கூட ஒரு பையன் திண்டுக்கல்லேருந்து வந்தவனுக்கு கல்யாண பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. திண்டுக்கல்காரங்க கல்யாண பத்திரிக்கை அந்த பையனுக்குன்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. அவன் குட்டி பையனாக இருக்கிற போது ஒரு நியூ இயர் ஃபங்க்ஷனுக்கு திண்டுக்கல்லேருந்து அவங்கெல்லாம் இங்கே வந்திருந்தாங்க.
வந்தபோது அவன் கேட்டானான், பாபா கிட்டே என்ன வேணாலும் நடக்குமா அப்படின்னு. நடக்கும்டா அப்படின்னாங்களாம். அவன் எனக்கு சொன்னான், எனக்கு எக்ஸல் என்னது பல்சர் பைக் வேணும், கிடைக்குமா அப்படின்னு. கிடைக்கும்டான்னு இருக்காங்க. அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. போன உடனே சரவணா ஸ்டோரு எங்கேருந்தோ அவங்களுக்கு ஃபோனு, நீங்கள் இந்த மாதிரி ஏதோ வாங்கினீங்க, அந்த கூப்பனுக்கு ப்ரைஸ் விழுந்துருக்குன்னு. இவங்க என்ன ப்ரைஸ் அப்படின்னாங்க. அந்த என்ன பைக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்ட அதே பைக்கு. இது வந்து எப்படி ஒரு நடக்க முடியும், நீயே யோசனை பண்ணிப்பார். அந்த பையன் சீரியஸாக நம்பியிருக்க மாட்டான். பெரியவங்க சொன்னாங்க நீ வேண்டிக்கோ நடக்கும்னு சொல்லிட்டு, கரெக்டாக எங்கேயோ போய் 1000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கியிருப்பாங்க சரவணா ஸ்டோரில் எங்கேயோ. அதுக்கு கூப்பன் கொடுக்குறாங்க, அந்த கூப்பனுக்கு அந்த பைக்கு விழுது. இப்படி உலகத்தில் பல அதிசயங்கள் அவங்கவுங்க வாழ்க்கையில் நடக்கும். அதை வைத்துக்கொண்டு நம்ம புரிஞ்சுக்கலாம், நமக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குது, நம்ம நினச்சா நடக்கும், கேட்டால் கிடைக்கும்ங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் இப்போ உனக்கு ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க்கில் போய் உனக்கு அக்கௌண்ட் இருந்து பேலன்ஸ் இருந்தாக்கா கேட்டால் கிடைக்குமா இல்லையா? அந்த மாதிரி தான் ஆன்மீகம் கூட. உங்களுக்கும் ஏதோ ஒரு மகானுக்கும் கனெக்ஷன் இருக்கும், அவங்ககிட்ட தான் போகிறீங்க. உலகத்தில் மகான்களுக்கு பஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அப்போ ஏன் ஒருத்தர்கிட்ட போகணும்னு தோன்றது, ஏன் அந்த கனெக்ஷன் பல வருஷங்களாக தொடர்ந்து நடக்குது, எல்லாம் யோசனை பண்ணிப்பார். இப்போது இந்த கேர்ள் வந்து யூபி, அவங்க பாலக்கோட் மருமகள். இவங்க எங்கேயோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கணுன்னாங்க, பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ எல்லோரும் இங்கே வந்தாங்க, கல்யாணம்லாம் ஆச்சு. ஆனால் உடனே அவங்க ஃபாரினில் வேலை கிடச்சிச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போயிட்டாங்க. இப்போ மாமியாரை கூட அந்த அம்மா கொஞ்ச நாளைக்கு அங்கே கூட்டின்னு போய் வச்சுட்டு திருப்பி கூட்டின்னு வந்துருக்குது. இதெல்லாம் எப்படி நடக்கும், நீயே யோசனை பண்ணி பார்க்கலாம் இல்லையா? எல்லாரும் வெளிநாடு போயிடுறாங்களா? எல்லாருக்கும் அந்த ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது, நம்ம கேட்குற ஒரு குழந்தை பிறக்கணும், எல்லாமே தானாக நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? இல்லையா? அதுதான் ஆன்மீகன்றது. ஆன்மீகன்றது ஆன்ம சம்பந்தம். ஒரு பழைய கிவ் அண்ட் டேக் இருந்தால் அதனுடைய போக்கில் கட்டாயம் நடக்கும். யானைக்கு தேவை தும்பிக்கை, மனுஷனுக்கு தேவை நம்பிக்கை, அவ்வளோதான். இது இருந்தாக்கா மீதியெல்லாம் கடவுளே பார்த்துக்குவார். ஒரு பாசிட்டிவ் ஒயர் நெகட்டிவ் ஒயர் 2 சேர்ந்தால் தான் இந்த மைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்குது, பல்பு எரியுது, ஃபேன் சுற்றுது. அந்த மாதிரி ஒரு மகானுங்கிறவன் பாசிட்டிவ் இல்லையா? அவனுக்கு என்ன குறை இருக்க போகுது? ஒன்றும் இல்லை. அவங்ககிட்ட போகிறவங்களுக்கு ஏதோ தேவைப்படும் வாழ்க்கையில். ஸோ அந்த 2 இணையிற போது வெளிச்சம் வந்து ஆகணும், ஃபேன் சுற்றி ஆகணும், மைக்கு வேலை செஞ்சே ஆகணும். இவ்வளோ தான் ஆன்மீகன்றது. இப்போ இந்த தம்பி அமெரிக்காவில் இருக்கார். எங்கடா ஆயிர வா. இந்த தம்பி நம்ம ஸ்கூலில் படித்தார். நம்ம ஸ்கூலில் படித்தார். அவங்க ஃபாதர்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க. அண்டு நம்ம ஸ்கூலில் போட்டிருந்தாங்க, படித்து முடித்தார், கல்யாணம் ஆச்சு. இப்போ யூஎஸில் தான் இருக்கார். அண்டு இன்ஜினியரிங்கெல்லாம் முடிச்சிட்டார். இப்போ கூட வந்தார். வந்தபோது ஒரு 2 ஷர்ட்டு, இது 2 ஷர்ட்டு தானே, எனக்கு 2 ஷர்ட்டு கொண்டாந்து கொடுத்துருக்காரு. அப்போது நம்ம ஸ்கூலில் படித்த பையன்தான், சின்ன பையன்தான். எனக்கு அவனை தவுளூன்லேருந்து தெரியும். அவன் படித்து முடித்து இப்போ கல்யாணம் ஆகி குழந்தையோட அமெரிக்காவில் செட்டிலாக இருக்கான். அவன் எனக்கு 2 ஷர்ட்டு கொண்டாந்து கொடுக்குறான்னா விட்டுக்குறை தொட்டுக்குறை இல்லாமல் நடக்குமா? நீயே சொல்லி பார்க்கலாம் இல்லையா? அதெல்லாம் ஆன்மீகம் என்பது உனக்கு புரியாத ஒரு பாஷை. அது தானாக நடக்கும், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பேசுகிறியாப்பா? மைக்குறாடி. சங்கரம் சிவசங்கரம். சாமி சொன்ன மாதிரி நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ ஜாயின் பண்ணேன் 2000. ஸோ 7 இயர்ஸ் படித்தேன். ஃப்ரம் 7th-லேருந்து 12th வரையும் இங்கே படித்தேன். அண்ட் தென் இன்ஜினியரிங் பண்ணேன். தென் யூஎஸ் போனேன். ஸோ இப்போ அங்கே ஒர்க் பண்ணுறேன். அண்ட் சாமி பிளெஸிங்ஸில் எல்லாமே ஆல் குட். ஸோ எல்லாமே இருக்குது. தேங்க்யூ பாபா. ஒன்லி வேர்ட் இஸ் தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. சங்கரம் சிவசங்கர். நன்றி. இப்போ இந்த பசங்க இருக்காங்க, இங்கே வா. உன்னோட தங்காச்சி எங்க? இவங்க 3rd ஜென்ரேஷன். இவங்களுடைய அம்மா இதை இங்கே உட்காந்துருக்கா பாரு, கன்னடி. இங்கே வா. அவளை கன்னடின்னு சொன்னால் உனக்கு சிரிப்பு. அவளோட அக்கா நம்மக்கிட்ட தான் வளர்ந்தா, இப்போது மெல்போர்னில் இருக்கா. அவளுக்கும் கல்யாணம் ஆச்சு, அவங்களுக்கும் 2 குழந்தை, இவங்களுக்கும் 2 குழந்தைங்க. இவங்க அம்மா அப்பா அங்கே உட்காந்துன்னு இருக்காங்க. ஓ
அதாவது எப்படி கனெக்ஷன் வரும்ன்றது சொல். 3 ஜென்ரேஷன் ஓடிட்டு இருக்கா இல்லையா, எப்படி அந்த மாதிரி ஓட முடியும்? விட்டுக்குறை தொட்டுக்குறை இருந்தால் வரும். அவங்க குருமூர்த்தியுடைய ஃபேமிலியெல்லாம் வந்து வேதம் படிச்சுட்டு இருந்த ஃபேமிலிஸ். அவர் வந்து ஹோட்டல் தொழிலுக்கு வந்துட்டார், பிஸ்னஸ்க்கு வந்துட்டார். அவர் மயிலாப்பூரில் ஹோட்டல் வச்சுருந்தார், ப்ளஸ் ஃபேக்ட்ரி வச்சுருந்தார். ராயல் என்ஃபீல்டுக்கு பார்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுற இதில் வச்சுருந்தார். அப்போது எங்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு ஹஸ்பண்டு ஒய்ஃப் ஒரு ஜீப் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். அவங்க நேராக வெங்கலேரிக்கு அவங்க ஹோட்டல்லேருந்து சமைச்சு கொண்டாந்து ஒரு 350-400 பேருக்கு ஒரு சாம்பார் சாதம், ஒரு தயிர் சாதம், ஒரு பொரியல், அப்பளம் எல்லாம் கொடுப்பாங்க அந்த காலத்தில். ரொம்ப வருஷம் பண்ணிட்டு இருந்தாங்க மெடிக்கல் சர்வீஸ். அவங்க ஒய்ஃபும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. அதனால் அவங்க அந்த என்ன சொல்லுவாங்க, டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் மெடிசன் ஏதோ இருக்குது, அங்கேருந்து மெடிசனெல்லாம் வேறு அங்கேருந்து கொண்டாந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன் வராங்க? விட்டுக்குறை தொட்டுக்குறை பாரம்பரியமாக பூஜை பண்ணுற குடும்பங்கள்ல இருக்காங்க. அந்த பூஜையினுடைய பவர் ஏதோ அந்த குடும்பத்தில் இருக்கும், ஆனால் நம்மக்கிட்ட வராங்க. அப்போ அவங்க கும்பிட்ற சாமி அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ நம்மளை வச்சு செய்யும். இவ்வளோ தான் வாழ்க்கைன்றது. உங்களுக்கு புரியவே புரியாது. எப்படி கனெக்ஷன் வருதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாது. அதே மாதிரி இப்போ இந்த பொண்ணு இருக்கா எங்கே அந்த கேட்குறா, இது இவளுடைய பிரதரு. மிஸ்டர் கம்மியர், மெல்லக்கா மெல்லக்கா. ஸோ இது எத்தனாவது ஜென்ரேஷன் சொல்லி பார்க்கலாம். இவங்க அம்மா, அவங்க அப்பா அருண் சாரு என்ன, அண்ட் அதுக்கு அந்த ஃபேமிலியில் ஒரு 40-50 டிக்கெட்டு. இவங்கெல்லாம் பாப்பட்லாக்காரங்க. அவர் ஐசிஎல், தேங்க்யூ. அவர் ரொம்ப பெரிய கம்பெனியில் ரொம்ப பெரிய போஸ்ட்டில் இருந்தார். ஒரு 40-50 பேர் அந்த குடும்பத்தில் எங்கிட்ட வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் மெட்ராஸ் பெட்ரோகமில் ராமூர்த்தி, அவருடைய ஒய்ஃபு, அவங்க 2 பொண்ணுங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் நாராயணமூர்த்தின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ், இது ஏஜிஸ் ஆஃப் அக்கௌண்டன்ட் ஜென்ரல் இன்கம் டேக்ஸு, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க. அவங்க குடும்பங்கள் எல்லாம் படித்தவங்க எல்லாம் தான். இன்னொருத்தர் எம்எம்டிசியில் ஜென்ரல் மேனேஜர் கோபால்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி, ஒரு 30 ஃபேமிலி அந்த குடும்பத்துலேருந்து வராங்க. அண்டு நல்லாவே பழக்கம். அதாவது நீலங்கரையில் இருக்கிற போது அவங்க தேஸ்ட்டை இந்த பசங்க சமைச்சு கொண்டு வரணும். அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு வரும். நானும் அவங்க போகும் பயங்கரமாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். அவர் வந்து ரொம்ப அதாவது அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்களே ஜனங்க. அவர்லாம் ரொம்ப படித்தவர், ஒரு 6-7 டிகிரி வாங்கியிருக்காரு. அவர் ரொம்ப படித்தவங்க, நல்ல பதவி எல்லாத்தையும் பார்க்குறவங்க. நம்பிக்கை வராது இல்லை அவருக்கு. வந்துச்சு என்ன பண்ணுவார், நான் பாம்பே போகிறேன்னு வச்சுக்கோ. அவர் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தார். காலையில் அங்கே இருக்கிற வாட்ச்மேன் டீ காஃபி போட்டு கொடுத்துருவான். திடீர்னு 7:30 மணிக்கு பார்த்தா அவர் போய் எனக்காக அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு உடுப்பி ஹோட்டலில் பார்சல் டிஃபனெல்லாம் வாங்கி வந்துட்டு சர்வ் பண்ணிட்டு இருப்பார் இவங்க தாத்தா. அதுக்கப்புறம் நானும் வரும், எங்கள் மகாபலேஸ்வர், எங்கள் அம்பாஜி, எங்கள் கணேஷ்புரி, நித்யானந்த பாபா, அந்த இடம் எல்லா இடமும் நிறைய ஊர் சுற்றிருக்கோம். நானும் அவரும் ஊர் சுற்றிருக்கோம். ஃபாரின்லேயும் சுற்றிருக்கோம். ரஷ்யா, அந்த மாதிரி ஒரு 5-6 கண்ட்ரி நான் அவர் கூட சுற்றிருப்பேன். ஹாங்காங் எல்லாம் சுற்றிருப்போம். ஒவ்வொரு தடையும் அவர் என்கிட்ட சொல்லின்னு இருப்பார், எனக்கு போகிறோம், ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்ககிட்ட வந்து செட்டில் ஆகிடணுன்னாரு. நான் சொன்னேன், எமோஷனல்லாம் டிசைட் பண்ண எனக்கு பிடிக்காது, நீ 1 வருஷம் கழித்து இதை சொல்லு, அப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்னு. 1 வருஷம் கழித்து வர்ற போது ஒரு பெரிய பேப்பரில் கணக்கு எழுதி வந்தார். அவருக்கு எங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்குது, வேல்யூ என்ன, எவ்வளோ சேவிங்ஸ் வச்சுருக்காரு, ரிட்டையர் ஆனால் என்ன பெனிஃபிட் கிடைக்கும், எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்து, பாருங்கள் நான் சும்மா இருந்தால் கூட எனக்கு மாதத்துக்கு 40,000 ரூபாய் இன்னும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். சரி வந்துரு, ஒரு வேளை கிளிக் ஆகலைன்னு சொன்னாக்கா திருப்பியும் வேலைக்கு போயிடலாம். ஏன்னா நல்ல பேரோட அவங்க கம்பெனியில் எல்லோரும் கேட்குறாங்க, உனக்கு என்ன பைத்தியமா, when you are so successful why do you want to leave-ங்கிற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ. வந்தார். வந்த உடனே நான் நேராக சத்யபாமா ஜேபிஆருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆள் 7 படிப்பு படிச்சிருக்காரு, உனக்கு சென்ட் மேரிஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் நல்ல வாத்தியார் தேவைப்படும், அனுப்புகிறேன் பாருன்னு. போனார். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி ஜேபிஆர் கேட்டார் என்ன பண்ணணுன்னு. நான் சொன்னேன், அவரை வந்து நீ பார்ட் டைம் ஃபேக்கல்ட்டியாக வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். சரி 2 hours டீச் பண்ணால் போகிறோம், 25,000 rupees கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஜஸ்ட் வீக்லி 2 hours தான் டீச்சிங், நீ ஜாயின் பண்ணுன்னு. அதுக்கப்புறம் வந்தார். இப்போ என்ன பண்ணணுன்னாரு, நம்ம ஸ்கூலில் நீ எக்கனாமிக்ஸு இங்கிலீஷ் டீச் பண்ணுன்னு சொன்னேன். ஸோ சுஷீலவே எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் டீச் பண்ணார். ரொம்ப நல்ல டீச்சர்,
கிராமத்து பசங்களெல்லாம் 90 மார்க் வாங்க வைக்கிறது ஒன்றும் விளையாட்டு கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப கமிட்டட் டீச்சர், வெரி சீரியஸ்லி ப்ரொஃபஷனல் பர்சன். அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க. அந்த பொண்ணு இருக்கா, அவளுக்கு நான் தான் மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சேன். இன்னொரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு மாப்பிள்ளை அமெரிக்காவில் சொந்த வீடெல்லாம் வாங்கிட்டாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவங்களுக்கு. அந்த பொண்ணு அமெரிக்காவிலேருந்து வந்துட்டோம். இங்கே இப்போ ரீலோகேட் ஆக போகிறாங்க. பசங்களெல்லாம் இப்போ ஸ்கூலில் போட்டாங்க, செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி உனக்கு எத்தனை பேரை பற்றி சொல்லணும், எங்கிட்ட இருக்கிற ஒவ்வொருத்தரை பற்றியும் எத்தனை பேரை பற்றி சொல்லணும், அவ்வளோ எனக்கு மைண்டில் இருக்கும். எல்லாமே எனக்கு தெரியும். எப்போ வந்தாங்க, என்ன பண்ணோம், என்ன ஏது எல்லாமே நமக்கு தெரியும். மக்களுக்கு புரியாது. ஆன்மீகன்றது ஏதோ ஒரு சாமியார்கிட்ட போய் அருள்வா கேட்கறதுன்னு நினைக்கிறாங்க. எதுக்கு அருள்வாக்கெல்லாம் கொடுக்கணும், உனக்கு என்ன வேணும் கேள்வி, நான் கொடுத்துட்டு போகிறேன், அவ்வளோதானே. ராகவேந்தர் இருந்தார். அவர் நமத்தாம் காமதேனவே பஜத்தாம் கல்ப விருஷாய, கற்பக விருஷத்தை போல் காமதேனுவை போல் கொடுக்கக்கூடியவர், அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு நாங்கள் என்ன மகான்கள்ங்கிறவங்க என்ன ஜோசியக்காரன் தகுடு வாஸ்து பரிகாரம் சொல்கிறவங்களா? ஒன்றுமே இல்லை. உனக்கு என்ன வேண்டத்தக்கது அறிவோம் யாம், வேண்ட முழுதும் தருவோம் யாம், என்ன வேணால் பண்ண முடியும். அதனால் எங்கிட்ட இருக்கிற எல்லாருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியும் ஒரு நாளைக்கு நான் கொஞ்சம் சோம்பேறி உட்காந்தெல்லாம் எழுத மாட்டேன், இப்படி வாயில் தான் வடை சுடுவேன். எங்கிட்ட யாரை பற்றி கேட்டாலையும் கரெக்டாக எல்லா டீட்டெயிலையும் மைண்டில் வரும், சொல்லினே வரும். நீ வேணா எழுதினே போகலாம், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஒரு உதாரணம், இப்போ இந்த பொண்ணு வந்து மிஸ்ஸஸ் எழில், இங்கே வா. 2 பேரும் எழில் வந்து நிறைய சிங்கப்பூர்லலாம் வேலை செஞ்சுருக்காரு. இஸ் டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங். அதனால் எங்கே இருந்தாலையும் அவருக்கு நல்ல ஜாப் டிமாண்ட் இருக்கவே இருக்குது. அவருக்கு வந்து இதுக்கு போயிட்டார், அதுக்கப்புறம் நியூசிலாண்டெலாம் போயிட்டார். இந்த மாதிரி அவர் ஃபாரினில் ஜாப் நிறைய செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கல்யாணம்லாம் ஆச்சு, ஃபாரினில் போயிட்டாங்க. 2 குழந்தைங்களை வேறு பெற்றுட்டாங்க. இதோ இவங்க தான் 2 பசங்க. இங்கே வா. இந்த பொண்ணு இருக்கா இல்லை, இவளுக்கு ஒரு அக்கா கூட இருக்கா. எங்க கம், இவ பேர் பிரபா. அவங்களுடைய 2 பசங்க. இவங்க சார் அருண், இதுதான் ஆஃப்டர் போட்டிருக்காருன்னு நினைக்காதீங்க, ஒரு 40 இயர்ஸ் இருக்கும். அருண் படிச்சுட்டு அமெரிக்காவிலே இன்ஜினியர். நான் 1990s 92 நினைக்கிறேன் அமெரிக்கா போனபோது போர்ட்லேண்ட் ஆரகனில் இருந்தார். அங்கேயே டெய்லி யாகம் வளர்த்து பூஜை பண்ணிக்கின்னு டெய்லி அவரே சமைச்சி சாப்பிட்னு அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் லைஃப் ஸ்டைல் அந்த ஆள். ஸோ அவர் மெட்ராஸ்க்கு வந்தார். கல்யாணம் ஆகி போச்சு, பாரு பசங்க அமெரிக்காவில் இருந்தாங்க, லைஃப்பில் செட்டில் ஆகிட்டோம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இந்தியாவுக்கு. இப்போ இங்கே தான் வேறு ஸ்கூலில் போட்டிருக்காங்க. அவருக்கு இங்கேயே வேலை கிடச்சிச்சு. அண்டு கோயில், பிள்ளையார் கோயில் அவங்க தான் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்துன்னு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து சொல்ல முடியும். அவங்க எந்த அளவுக்கு வந்தாங்க, எவ்வளோ பேருக்கு நானே தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன், அண்டு லைஃப்பில் செட்டில் பண்ணி வச்சுருப்பேன். அண்டு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஏ நார்மல் பர்சன் டு டூ ஆல் திஸ். ஒரு மகானு உங்கள்கிட்ட பவர் இருக்கணும். அப்போது நீ எதை நினைக்கிறியோ அது நடக்கும். வேண்டியாங்கு எய்தலால் தவம் யாண்டும் முயலப்படும். என்ன நினைக்கிறியோ அது நடக்கும். அதனால் தவம் செய் என்று வள்ளுவர் சொல்கிறார். இப்போது மற்றவங்க சொல்கிறதுக்குலாம் ஜோசியம், தகுடு, மோதிரம், வாஸ்து பரிகாரம் தான். ஆனால் நாங்கள் ஒன்று நினச்சா அது நடந்து தரணும். இதுக்கு பேர் தாட் மெட்டீரியலைசேஷன் பேர். ஒரு தாட் எங்களுக்கு வந்ததுன்னா அது மெட்டீரியலைஸ் ஆகும். யாருக்காக ஒரு ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரனா நான் கோடீஸ்வரன் பில்கேட் ஆக்கணும்னு நினச்சா கூட ஆகிடுவான். ஆனால் ரூல்ஸ் அப்ளை. எங்களுக்கும் தெரியும் யாருக்கு பண்ணணும் பண்ணக்கூடாது, அவங்களுடைய குவாலிட்டிஸ் ஆர் குவாலிஃபிகேஷன் என்ன எங்களுக்கும் தெரியும். அதனால் உங்களுக்கு புரியறது கஷ்டம் ஆன்மீகம். ராகவேந்திர பற்றி என்ன சொல்கிறாங்க, பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனு வேணும். பஜிக்கிறவர்களுக்கு கல்பக விஷத்தை போல காமதேனுவை போல நல்லது செய்யக்கூடியவர் ராகவேந்திர சுவாமின்னு. இப்போ நான் 26 ஜனவரி 1984 ராகவேந்திரர்கிட்ட தான் இந்த பவரை வாங்கினேன். ராகவேந்திரராக அவர் கொடுக்கல எனக்கு, ஐயப்பனாக வந்தார். ராகவேந்திரர் ப்ரமோட்டட் அஸ் ஐயப்பன். அப்போ என் உடம்புக்குள்ளேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அந்த எனர்ஜி. அதுக்கு பின்னால் ஐயப்பன் 12 வருஷம் என் உடம்புல இருந்தார் நீலாங்கரையில் இருக்கிற போதெல்லாம். அதுக்கப்புறம் ஐயப்பன் பூர்ண பிரம்மம் ஆகிட்டாரு, நம்ம கோயிலில் உட்காந்துருக்காரு. அப்போ நீ யோசனை பண்ணு, ஒரு ராகவேந்திர சுவாமியை பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனுன்னா அவர் ஐயப்பனாய் இருக்கிற ஸ்பிரிட்டு பூர்ண பிரம்மம் ஆகி இங்கே உட்காந்துருக்குன்னா எவ்வளோ பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். ராகவேந்திரராக இருந்த போதே அவ்வளோன்னா இன்றைக்கி எவ்வளோ பெரிய எவல்யூஷன் வந்திருக்கு, எவ்வளோ தவம் வந்திருக்கு.
இப்போ என்ன வேணால் பண்ண முடியும். இதெல்லாம் மக்களுக்கு புரிகிற காலம் வந்ததுன்னா அவங்களுக்கு புரியும். என்ன வேணால் பண்ண முடியும். நிஜமாக சொல்கிறேன். பவர் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு அல்ல குறையாத பவர் வச்சுருக்கோம். நான் தான் சொன்னேன், ஆரம்ப காலத்தில் அப்படியே அள்ளி விட்டேன் எல்லாத்தையும். ஜனங்களுக்கு பக்குவம் இல்லையா, அதனால் அடக்கி வாசிக்க ஆரம்பித்தேன். இல்லைன்னா என்ன வேணால் பண்ணுவேன். ஒரு குப்பத்தொட்டில் இருக்கிறவன கோபுரத்தில் ஏற்றி வைக்க முடியும், அதெல்லாம் முடியும். அதனால் இந்த பூமியில் இருக்கிற எந்த பதவியும் என்னுடைய தகுதிக்கு ஏற்றது அல்ல. அவ்வளோ பெரிய உயரங்களை சிவசங்கர் பாபா தொட்டிருக்காரு. கோயம்புத்தூரில் ராஜீவ்காந்தியை மனித வெடிகுண்டில் கொல்லுவாங்க அப்படின்னு சொன்ன ஒரு ஜோசியர் நாடி படிப்பார். அவர் விஸ்வாமித்திர நாடி கே சுப்பிரமணியம்னு பேர். என்னுடைய ஜாதகத்தையோ எதையோ ராமதாஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் அனுப்பிச்சி வச்சார். 1992 அனுப்பிச்சார். படி 92லேயே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு அருள் கிடைச்சது 84. நீங்கள் பலருக்கு குருசாமியாய், பல பேருக்கு தொழில் நிபுணனாய், சில பேருக்கு குறி சொல்பவனாய், சில பேருக்கு ஆசானாய், சில பேருக்கு வைத்தியனாய், சில பேருக்கு பரோபகாரியாய் விளங்கி கொண்டிருக்கிறீர்கள். நான் எல்லா ரோலும் ப்ளே பண்ணுறேன்ல, அதனால் இதெல்லாம் இவர் பண்ணுற ரூல்ஸ். அப்படி உங்களிடம் கடவுள் அன்பின் வடிவமாய் குடிக்கொண்டிருக்கிறார். அன்பு என்பது உன் உடல் பூராவும் வியாபித்து இருக்கும். சித்தியில் நீ மகா சித்தி பெற்றவன். ஈஸ்வரனே உன் பகலில் நின்று உன் பக்கலில் நின்று அருள் பாலிக்கும் நிலையில் உள்ளார். இது எவ்வளோ பெரிய விஷயம். குடி செயலினும் ஒருவருக்கு தெய்வம் மடிதட்டு தான் முந்துருங்கிற திருவள்ளுவர். யாராவது உருப்படணும், உலகத்துக்கு உருப்படியாக ஏதாவது செய்யணும்னா கடவுள் வேஷ்டி மடிச்சு கட்டின்னு பக்கத்தில் நிற்பாரான். உனக்கு வேறு ஏதாவது வேணுமான்ட்டு மடிதட்டு வேஷ்டி மடிச்சு கட்டின்னு நிற்பாரான். அந்த நிலையில் நீ இருக்கிறாய். ஈஸ்வரனே உன் பக்கலில் நின்று அல்பரிபாலிக்கும் நிலையில் நீ இருக்கிறாய். மனித உடலில் மனிதனைப் போல் இருக்கும் நீ புனிதன். வானுலகத்தில் சஞ்சாரம் செய்து மீண்டும் கூட்டுக்குள் புகும் சக்தியை பெறுவாய். சிவசங்கர் பாபா உட்காந்துருக்கிற மாதிரி தெரியும் உனக்கு. அங்கே ஒரு வான வீதியில் நான் நடக்கிற படங்கிறது பாரு. நத்தை இருப்பா. அதாவது இங்கே தான் பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு உட்காந்துக்கிறேன்ல, ஆகாசில் போய் தேவர்கள் எல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு திருப்பி இந்த உடம்புக்குள்ளே வர்ற அளவுக்கு பவர் வச்சுருக்கேன். நான் ஆகாசில் நடந்து போகிற போது எப்படி இப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாரு. இதோ இந்த படம் பாருங்க. 1 2 3 டவுன். 1 2 3 டவுன் பார்க்குறீங்களா? ஆகாசில் என் கிராப் தெரியுதா? என் ஜுப்பா பட்டு வேஷ்டி தெரியுதா? நான் நடந்து போயிட்டுருக்கேன்னா அவ்வளோ பவர். ஆகாசில் போய் தேவர்கள்லாம் இதெல்லாம் நான் அந்த மாதிரி காட்டுற படங்க தான். நான் என்னவெல்லாம் உலகத்தில் இருக்கேன் அப்படின்னு இதில் காட்டியிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் பார்க்குற போது பார்த்துக்கோங்க. இன்னொன்று 10 இருக்கு பாரு. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் கொலு. நான் ஏதோ அட்டடிச்சுன்னு உட்காந்துங்க. நீங்கள் எல்லாம் என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. என்ன வேணால் பண்ண முடியும், அவ்வளோ பவர் கொடுத்துருக்காரு கடவுள். இது வரைக்கும் நீங்கள் எத்தனை அவதாரங்களை உலகத்தில் பார்த்தீங்க? அத்தனையும் என் உடம்புலேயே காட்டியிருக்கேன் பாரு. நான் 10 அவதாரமும் எனக்குள்ளேயே இருக்குது. இதோ எல்லா மச்ச குருமா வராக எல்லா அவதாரங்க தான், இன்க்ளூடிங் கல்கி. அதையும் காட்டியிருக்கேன்னா இல்லையா? வச்சிரு. இது ஒரு பவர். அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. எத்தனையோ ஜென்மங்கள் பாடுபட்டு கிடைச்சிருக்கு. கிடைக்காம போகிறதுக்கான காரணங்கள் இல்லை. அதாவது இந்த உலகத்தில் இன்றைக்கி ராமருக்கு அயோத்தியில் கோயில் காட்டுறீங்க. எல்லா ஊர்லேயும் ராமர் கோயில் இருக்குது. ராமரை கும்பிடுறவங்க கோடிக்கணக்கில் இருக்காங்க. அப்போ அந்த ராமராக இருந்த ஆத்மா என்னுடையதுங்கிற போது நான் எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும்னு உங்களுக்கு புரியணும். திரேதாயுகத்தில் ராமராகவே இருந்த ஒரு ஆத்மா எவ்வளோ பெரிய ஹைட்டுக்கு போயிருக்கோம். இவ்வளோ இத்தனை 1000 வருஷத்துக்கு பின்னால் இன்னும் எத்தனை பிறவி எடுத்து நம்ம வந்திருக்கோம். ஓகேவா? படி. நத்தை கூட்டுக்குள் எப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறதோ அப்படி சித்த புருஷராகிய தாங்கள் யாரும் அறியாத வண்ணம் அடங்கி கொண்டிருக்கிறீர்கள். பூரண பிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் உம்மிடம் குடிகொண்டிருக்கிறது. ஒரு விளக்கை வைத்து மறு விளக்கை ஏற்றுவதால் ஏற்றிய விளக்குக்கு குறை வருவதில்லை. அதுபோல் பூரண பிரம்மமாக நீங்கள் இருப்பதால் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் சேவையால் மகிழ்ந்த சர்வேஸ்வரன் கருணையோடு, மகனே, நீ ஸ்தூல சரீரம் எடுத்து எங்கள் அம்சம் கொண்ட சுவாமி ஐயப்பனாக கலியுகத்தில் விளங்குவாய். உன்னிடம் சபரிமலைக்கு போகிறதும் ஒன்று தான், என் எதிரில் வந்து உட்கார்ந்தாலும் ஒன்று தான். சபரிமலையில் ஐயப்பன் இருக்கார் இல்லையா? இப்போ ஊஞ்சலில் உட்கார்ந்து இருக்குல்ல, அதுவும் அதே தான்.
உன்னிடம் நம்பிக்கை கொண்டு பட்டம், பதவி, பணம், புகழ் போன்று எதை அடைய வேண்டும் என்று யார் வந்தாலும் அவர்களுக்கு சித்திக்க அருள் பாலிப்பாய். பெண்ணை கொண்டோ பொருளை கொண்டோ வேறு எந்த கவர்ச்சி பொருளை கொண்டோ உன்னை வசியம் செய்ய முடியாது. நீ மகா பூரணன். அப்பனே, உன் சித்தி ஊரறியும் காலம் வந்துவிட்டது. கடவுளை நீ விழியார காணும் மாபெரும் பாக்கியம் பெற்றவன். நான் பார்த்துருக்கேன் எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் காட் இன்க்ளூடிங் த அல்டிமேட் லார்ட் சிவா எல்லாரையும் கண்ணால் பார்த்துருக்கிறேன். பார்த்தது பெரிய விஷயம் இல்லை, எல்லாத்தையும் காட்டி வேறு இருக்கேன். இந்த இப்படி தான் இருக்கும், எல்லா கடவுள் பார்த்துக்கொண்டு இந்த கேமராவில் காட்டியிருக்கேன்னா இல்லையா? இதெல்லாம் அப்படி தானே இருக்குது. நான் பார்த்த கடவுளை தான் காட்டுறேன். தற்போது உன்னை பார்ப்பவர் உன்னை சாதாரண மனிதன் என்று எண்ணுவான். ஆனால் மகனே, நீ முற்பிறவியில் செய்த பூஜா பலன்களால் இப்பிறவியில் உனக்கு ஈஸ்வர தியானமோ உபாசனையோ பூஜையோ தேவையில்லை. உன் மனது எதை நினைக்கிறதோ அது அப்படியே நடக்கும். மகனே, உனக்கு ஏழை என்றும் பணக்காரன் என்றும் வித்தியாசம் இல்லை. ஜாதி பாகுபாடு இல்லை. கடிவாளம் பூட்டப்பட்ட குதிரையைப் போல் நீ நேர்நோக்கு பார்வை பெற்றவன். தர்மம் பிசகுவது உனக்கு சற்றும் பிடிக்காத விஷயம். பிறர் பொருளுக்கு சிறிதும் ஆசைப்பட மாட்டாய். பிறருக்கு நன்மை செய்ய உலகில் அவதரித்தவன். திரிகால ஞானியான உனக்கு இப்பூவுலகில் உள்ள எந்த பதவியும் உன் தகுதிக்கு ஏற்றது அல்ல. நாட் இன் யுவர் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ் அண்ட் யுவர் பில்கேட்ஸ் அண்ட் ஸோ ஆன். அதெல்லாம் எனக்கு தகுதியான பதவி இல்லை. ஸோ இந்த பூவிலோகளில் எந்த பதவியும் உன் தகுதிக்கும் தவத்துக்கும் ஏற்றது அல்ல. நீ மனித உள்ளங்களை அறியும் பாக்கியம் பெற்றவன். மனித வினைகளை களையவும் அவர்களுக்கு நற்கதி தந்திடவுமே இக்கலியுகத்தில் உன்னை சர்வேஸ்வரன் அனுப்பியிருக்கிறான். ஞானசக்தி உன்னிடம் குடியிருக்கிறாள். ஆசிரமம் போல் வேஷமோ சந்நியாச கோலமோ உனக்கு தேவையில்லை. நான் டைரெக்டாக பழனி ஆண்டவங்கிட்ட கோமனம் வாங்கியிருக்கேன். ஆனால் பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு உட்காந்துருக்கேன். ஏன்னா வேஷம் கட்ட தேவையில்லை, எதுக்காக காட்டணும் இல்லையா? நம்ம யாரையாவது கன்வின்ஸ் பண்ணி தட்டில் 5 ரூபா போடுறியான்ற நிலையிலையா நம்ம வச்சுருக்கார். கடவுள் நல்லா தானே வச்சுருக்காரு, என்ன குறை இருக்குது? நீ சொன்னால் நவக்கிரகங்கள் கட்டுப்பட்டு நிற்கும். நீ ஸ்பரிசம் பட்டால் வியாதி தோஷம் விலகி ஓடும். ஏவல் பில்லிகளில் துயர்படுபவர் துயரினை நீ துடைப்பாய். உனக்கு நெற்றிக்கண் உள்ளது, அது மற்றவர் கண்ணுக்கு தெரியாது. உனக்கு கற்பிக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தும் வானுலகத்து தேவர்களிடமிருந்து நேரடியாக வருமே தவிர ஆச்சாரிய பீடத்தில் இருந்து ஒரு மனிதன் உனக்கு சொல்லித்தர மாட்டான். உன்னை குரு என மக்கள் கூறுவர். நீ குரு அல்ல, இறை இறை இறை. இப்போ குருன்னு நீ பார்க்குற சாமியாருங்கள அதெல்லாம் குரு நிலைன்னு வச்சுக்கோயேன், டீச்சர்ஸு. நான் குருவெல்லாம் இல்லை, நான் தான் கடவுள். நானே சொல்கிறேன், நான் தான் கடவுள். உனக்கு இவ்வளோ ஆதாரங்களை காட்டிட்டு சொல்லின்னு இருக்கேன் பாரு. எல்லா கடவுளையும் உடம்புல இருந்தே காட்டுறேன்னு 10 அவதாரத்தையும் காட்டிட்டேன்னு சொன்னேன். இங்கே உட்காந்துருந்தாலும் ஆகாசருக்கு போயிட்டு இங்கே வர முடியும்னு சொல்கிறேன். என் கையில் எல்லா கடவுளுடைய ரேகையும் இருக்குது, முருகரே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த இடத்துல முருகர் நிற்கிறாரு. சங்கு சக்கரம் என்ன வேணும் உனக்கு எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம நெத்தியில் ஜோதி இருக்குதுன்னு காட்டும். தலையிலேருந்து ஆகாசம் வரைக்கும் நமக்கு டவர் போகுதுன்னு சொல்லிட்டோம். சரி, என்ன தான் பண்ண முடியும்? ஒரு சாதாரண ஆள் எங்கேயோ ஒரு வில்லேஜிலேருந்து வந்து இவ்வளோ பெரிய அமைப்பை பேங்க்கில் 1 ரூபா கடன் வாங்காமல் யார்கிட்டையும் கையேந்தாமல் பிச்சை எடுக்காமல் உருவாக்கி வச்சுருக்கோம் இல்லையா? நீ யோசனை பாரு, எல்லாத்தையும் நம்ம தானே உருவாக்கணும். இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். அதனால் நம்மக்கிட்ட பவர் இருக்குது. அந்த அருளை நான் பொருளாக மாற்றிக்கிறேன். அதுதான் இந்த பில்டிங், இந்த கோயில், இதெல்லாம் அப்படி தான் வர்றது. இன்னும் சும்மா இல்லை. நான் எப்பயாவது நோட்டீஸ் அடிச்சிருக்கிறேன்னா எனக்கு 5 ரூபா கொடுங்க, நான் மாரியாத்தா கோயிலில் கூழ் ஊற்ற போகிறேன்னு கேட்டிருக்கிறேன். அவங்ககிட்ட எல்லாம் பண்ணிவிட்டு உக்காந்துக்கிறேன். என்ன இல்லை, எல்லா சாமிக்கும் எல்லா வசதியும் பண்ணியாச்சு இல்லையா? ஒன்றுமே ப்ராப்ளமே கிடையாது. அமாவாசைக்கு நான் வந்து ஏழைங்களுக்கு சாப்பாடு போடுறேன். எங்கே ஓல்டேஜ் ஹோமில் அங்கே எங்கெல்லாம் அதெல்லாம் நானே சொல்லியிருக்கேன். உங்கள் பெரியவங்களுக்கெல்லாம் திவசம் பண்ணுங்கள் நல்லதுன்னு சொல்லிவிட்டு. இப்படி பண்ண வசதி இல்லாதவங்க ஏதோ ஒரு அமௌண்ட் கட்டிடுறாங்க. நம்ம கிச்சனில் நம்ம சமைச்சு எடுத்துகிட்டு போய் எங்கே நிஜமான ஓல்டேஜ் ஹோம் இருக்குதுன்னு பார்த்து அவங்களுக்கெல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு வரணுமா இல்லையா? எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதனால் ஒரு தக்கார்கை பட்டக்கால் அப்படின்னு வரும். ஒரு விதையை போட்டாங்களாம், அந்த விதை திடீர்னு பார்த்தா பெரிய மரம் ஆகி அதில் அப்படியே பூத்து குலுங்குதான், காயும் கனியும். அந்த மாதிரி தர்மம் கூட ஒரு தகுதி வாழ்ந்தவன் கையில் போய் சேர்ற போது வானம் சிறிதாகவும் தர்மத்தினுடைய பலன் பெரிதாகவும் மாறிவிடும்ன்ட்டு நாலடியார் இருக்குது. அந்த மாதிரி அம்மா கையில் கொடுத்து போடு செலக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செலக்கண்ணு இல்லை. அந்த மாதிரி அந்த 1 ரூபாவை என்னால் எப்படி மாற்ற முடியுங்கிறது நான் பண்ணுவேன். எனக்கு என்ன தேவை? எனக்கு ஏதாவது தேவை இருக்கா? ஒரு தேவையும் கிடையாது. அப்சல்யூட்லி நோ ஒன்ஸ்.
எந்த தேவைகளுமே இல்லாத ஒரு வாழ்க்கையில் கடவுள் வச்சுருக்காரு. அதனால் இதெல்லாம் மக்களுக்கு புரிகிற காலம் வரும், கூடி சீக்கிரம் வரும். அப்போ அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு காவிக்கு கட்டி கையில் ஒரு வாத்தோட்டை குச்சி வச்சுக்கின்னுட்டு தாடி கிடி வளர்த்துன்னு அவங்கெல்லாம் பெரிய சாமியார்னு நினைக்கிறீங்க. சாமி என்பது வேஷம் அல்ல, விஷயம். என்ன மனசில் எந்த ஒரு எண்ணமும் யாதனை நீங்கியான் இடுமையின் மாதிரி எந்த எண்ணங்களும் இல்லாமல் இருக்கணும். அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வர்ற விஷயமா நீயே சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நாங்கள்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்தோம். நான் 48வது வயசுக்கு மேலே தான் இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்துச்சு எனக்கு. அது வரைக்கும் நானும் கல்யாணம் கட்டி எனக்கும் பையன் பொண்ணெல்லாம் இருந்தாங்க. உலகத்தில் பப்ளிக் லைஃப்பையும் பார்த்தவன், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம வந்திருக்கோம். அப்போது உனக்கு சாப்பிடாம நீ உக்காந்துருக்கேன்னு வை, அப்போது அதை சாப்பிட்ணும் இதை சாப்பிட்ணும் இருக்கும். நல்லா சாப்பிட்டு உக்காந்துருக்கிற போது வேணாங்க வயிறு தும்முன்னு இருக்குதுன்னு வேலை நீ. அதுமாதிரி நாங்களாம் அனுபவித்து முடித்தவங்க. என்ன இந்த உலகத்தில் இருக்குது இல்லை, சித்தர்கள். நாங்கள்லாம் சித்தர்கள் என்ன மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க. 2 தான் வழி. ஒன்று அனுபவித்து முடிச்சுட்டு சாமி ஆகிறது, அந்த நிலை எழுந்து. அதனால எனக்கு எந்த டெம்டேஷனும் கிடையாது. யார் வேணால் கண்ணுக்குள்ளே பார்த்து பேச முடியும், கண்ணெல்லாம் அலையவே அலையாது. அதனால் ஆன்மீகம் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய பாஷை. இவ்வளோ பெரிய உலகத்தில் கடவுள் எங்கேயோ ஒரு கிராமத்திலேருந்து வந்த சிவசங்கரனை இவ்வளோ பெரிய பாபாவாக்கி இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன் பண்ணி எதுக்குமே பஞ்சம் இல்லாத, ₹1 கடன் கிடையாது. எனக்கு பணம் தேவைப்படுறது, எல்லா வசதி இருக்குது, என்ன இருக்குது பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? பவர் நம்மக்கிட்ட இருக்கணும். கனவான், பக்திமான், புத்திமான், கல்விமான் கேள்விப்படுறீங்கல்ல, அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் பகவான். பகவான்னா யார்? யார்கிட்ட பகம் இருக்கோ அவன் பகவான். பகம்னா என்ன? எதுக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு லைஃப், எதுக்கும் பஞ்சம் இருக்கக்கூடாது, அதுதான் பகம். அந்த யார்கிட்டக்குதோ அவன் தான் பகவான். புத்தி இருந்தால் புத்திமான், கல்விமான், அந்த மாதிரி. இந்த பகம்ன்றது எல்லாருக்கும் வரவே வராது. பகவான்ன்றது எதுக்கும் பஞ்சம் இல்லாத ஒரு உயர்ந்த நிலை. அதனால் மக்களுக்கு கூடிய சீக்கிரம் இதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு எல்லோரும் நம்மக்கிட்ட வருவானுங்க போவானுங்க எல்லாம். நீ வெயிட் பண்ண, அவ்வளோதான். ஒரு சாமியார் ஒரு நாளைக்கு 1 இட்லி தான் சாப்பிட்றாரு பாவம். அவர் திருவண்ணாமலை டெய்லி மலை சுற்றுறார். நான் 1 இட்லி தான் ஒரு நாளைக்கு மலையை சுற்றுறார். அவர் இங்கே வந்திருந்தார். அப்போ அவர் சொன்னார், அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்தில் ஜோதி வடிவமாக இருக்கிறார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாதிரி சுவாமி உள்ளுக்குள்ளே இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ளே இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயிலில் பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாதிரி சாமியையும் பார்த்தேன். நான் எந்த ஊருக்கும் போகிறதில்லை. திருவண்ணாமலை கிரிவலம் அப்படியே இருக்கிறேன். காலையில் 5 மணிக்கு வெளியே வரும்போது முருகன் வேலோடு வந்து என்னை தடுத்து திருவண்ணாமலைக்கு போக விடலை. ராத்திரியில் அப்பா சிவபெருமான் ஒரு இடம் போகணும் காத்திரு அப்படின்னு சொன்னார். காலையில் இந்த தம்பி வந்து என்னை உங்களை பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னப்ப அண்ணாமலையாரோட உத்தரவுன்னு இங்கே வந்திருக்கேன். சாமிக்குட்டி, அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. சேஷாதிரி சுவாமியோட மறு அவதாரம். சட்டையை கழட்டி போடு சாமிக்குட்டி, எல்லாரையும் கரையேற்றிட்ட, நீயும் கரையேறணும், அவ்வளவுதான். இந்த பிறவியில் ஆத்மா முக்தி அடைய போகுது. நிறைய நல்லது பண்ணிட்ட, ஏழைகளுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்க, உன்னை தேடி வர்றவங்களுக்கு எல்லாம் நிறைய அருள் செஞ்சிருக்க, படிப்பு கொடுத்துருக்க. ரொம்ப நல்ல நிலை, பெரிய நிலை சாமிக்குட்டி. காசுக்கு ஆசைப்பட்டதில்லை, பொய் பேசுவதில்லை, ஒருத்தரை இழிவுபடுத்தினதில்லை, ஏழ்மையிலிருந்து உழைப்பால் உயர்ந்து வந்திருக்க, தன்னையே அறிந்து பெரிய நிலையில் இருக்க, சிகரம் போல. இது முக்தி பிறவி. தனிப்பெரும் ஜோதி, அருட்பெரும் கருணை, தனிப்பெரும் ஜோதி நீ. போன பிறவியில் எந்த பாவமும் இல்லை. இந்த பிறவியில் முக்தி அடையும் நிலை. ஆத்மா உள்ளத்தில் ஒடுங்க போகும் நல்ல நிலை. திருத்தணி முருகன் தான் உனக்கு குரு. முருகனோட மயில் எப்பவும் கூடவே இருக்கு. எந்த பயமும் வேண்டியதில்லை. எந்த பிரச்சனையும் உன்னை அணுகாது. உன்னோடது ரொம்ப பெரிய நிலை. சேஷாதிரி சுவாமி, ஞானானந்தகிரி சுவாமி, பூண்டி சுவாமின்னு உனக்கு அவங்களோட பூரண அருள் எல்லாம் இருக்கு. சாமிக்குட்டி, உனக்கு வசதிக்கு எந்த குறையும் இருக்காது. உன்னுடைய அடுத்த நிலை இன்னும் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். திருவண்ணாமலைக்கு போகணும் சாமிக்குட்டி. அண்ணாமலையார் உன்னை திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறாரு. திருவண்ணாமலையில் ஜோதியில் உங்கள் ஆத்மா கலந்திடும். திருவண்ணாமலையில் உங்களுக்குன்னு இடம் இருக்கு. திருவண்ணாமலையில் முருகனுக்கு ஒரு இடம் அமைச்சு
முருகன் உங்களை வைத்து பெரிய அருளாட்சி பண்ண போறாரு. சேஷாத்ரி சுவாமி போல உங்க நிலை வரும். முருகனுக்கு 21 அடியில சிலை, 12 அடியில் வேல், வெள்ளியில் சேவல், மயில் இதெல்லாம் செய்யற மாதிரி வரும். திருவண்ணாமலைக்கு வரணும் சாமிக்குட்டி. அண்ணாமலையோட ஜோதியில்தான் உன்னோட ஆத்மா ஒடுங்கும். சூரியன், அக்னி எல்லாம் ஒன்றுதான். என்கிட்ட இருக்கிறது எல்லாம் உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு. எல்லாம் கொடுத்தாச்சு சாமிக்குட்டி. நிறைய ஆயுள் இருக்கு. 140 வயசு ஆயுள் இருக்கு. உன் உடம்புக்கு ஒன்றும் வராது. பரிபூர்ண ஆரோக்கியம் இருக்கு. அண்ணாமலையார் தீபத்தில் ஜோதி வடிவத்தில் சேஷாத்ரி சுவாமி கலந்தது மாதிரி அண்ணாமலையாரே வந்து உன்னை மயில் மேலே கூட்டிட்டு போவார். பிறவி முக்தி இருக்கு. மற்றவர்களைப் போல இல்லாம உன் ஆத்மா திருவண்ணாமலையிலேயே இருந்து எல்லோருக்கும் அருள் செய்யும். இதெல்லாம் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவராக வந்தார். இதெல்லாம் அவர் தான் இங்கே தான் உட்காந்து எல்லாம் சொல்லிட்டு போனது. அது டைப் அடிச்சிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் நீ பாரு. யார் பாபா என்று கேட்டால் யாதுமாய் நிற்கும் ஞானவேல் பாபா எனலாம். அன்பின் விதை பாபா எனலாம். தர்ம நீர் பாபா எனலாம். வாழும் நிஜம் பாபா எனலாம். எல்லாம் தோராயமாகும் முற்றும் சொன்னதாயாக மாட்டா. யார் பாபா என்று கேட்டான் அசடு போல் அவன் சிரிப்பான். அன்னை போல் ஆதரிப்பான். கசடரை கூட உள்ளங் கையிலே வைத்து கொள்வான். விசையிலா பொம்மை போலே விரக்தியில் நிற்போர் முன்னே திசையெல்லாம் தானே நின்று செல்கதி அருள்வான் கண்டீர். யார் பாபா என்று கேட்டார். கலை கொண்டு வந்தால் தானே கட்டுண்டு ரசிகன்னாவான். இலை கொண்டு வந்தால் தானே இன்சுவை அமுதம் ஆவான். வலை கொண்டு வந்தால் தானே வந்தங்கு சிக்கிக் கொள்வான். விலை கொண்டு வந்தால் தானே விளையாடி பார்ப்பான் கண்டீர். யார் பாபா என்று கேட்டார். திட்டுவான் கோபக்காரன் தித்திக்குதே என்பார்கள். குட்டுவான் குறும்புக்காரன் கொழுத்து வைத்தோம் என்பார்கள். முட்டுவான் கன்றை போலே முத்தமிட்டான் என்பார்கள். வட்டவான் மதிமுகத்தான் வசியம்தான் செய்வான் போலும். யார் பாபா என்று கேட்டார். ஓம் ஜெய் சிவ சங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே. ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி. அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி. சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி. சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம்
சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.